மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் சிவகாரியின் அன்பான வணக்கம். நாளைக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அதோட நகர்வு மற்றும் அதோட லெவல்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நேற்று என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நேற்று என்ன சொல்லியிருந்தோம்னா, நேற்றோட மார்க்கெட் ஒரு வேளை இந்த இடத்துல ஓப்பன் ஆனால் இந்த கோடு, ரெட் கோடு போட்டிருக்கோம், மேல் நோக்கி போகிறதுக்கு இந்த அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகலை. அதுக்கடுத்து மார்க்கெட் இதுக்கு கீழே ஓப்பன் ஆனால் மார்க்கெட் இறங்கி திருப்பி மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இது கீழே ஓப்பன் ஆகவும் இல்லை, இதையும் எடுத்துருவோம். அதுக்கடுத்து இந்த பிளாக் கலருக்கு மேலே ஓப்பன் ஆனால் 5 மினிட்ஸில் பிரேக் பண்ணால் என்ட்ரி எடுக்க சொல்லியிருந்தோம், மேல் நோக்கி போகிறது வாய்ப்புன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கல. இது பிரேக் பண்ணால் ஒரு என்ட்ரி எடுத்துருக்கலாம். நாங்கள் டெலகிராமில் இதில் ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். இந்த கோடையும் எடுத்துறேன். அதுக்கு அடுத்தது இந்த சேனல் ஒன்று போட்டிருந்தோம், எல்லா கலர் சேனல் ஒன்று போட்டிருந்தோம். இந்த சேனல் மார்க்கெட் தொட்டால் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு ஒன்று, இந்த இடம். அடுத்து இந்த சேனல் இது பிரேக் பண்ணால் மட்டும் தான் டவுன் சைடு. டவுனுங்கிறது இது கீழே மட்டும் தான் டவுன் சைடு சொல்லியிருந்தோம். இதை தொட்டால் மேலே போகிறது வாய்ப்பு. அப்படி இல்லை, ஒருவேளை இந்த இடத்துல பிரேக் பண்ணால் இந்த இடத்துல எந்திரிக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை இந்த இடத்துல அழகாக கிளியராக 2 தடவை இந்த இடத்துலேருந்து அழகாக மார்க்கெட் ஒரு புல்லிஸ் கொடுத்தாங்க. ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட் மார்க்கெட்டில் இல்லை. நம்ம சொன்ன மாதிரி பெருசாக நடக்க சொல்ல முடியாது. நாளைக்கு என்ன நடக்குன்னு பார்ப்போம். இந்த பிளாக் கலர் கோடு மார்க்கெட் முடிய போகிறப்ப இந்த பிளாக் கலர் கோடு போட்டோம். எதுக்காக போட்டோம்னா இது ஸ்டாப் லாஸ் லைன் சொல்லியிருந்தோம். இது பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழே நோக்கி போகிறது வாய்ப்பு இது வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அதுபோல் பிரேக் பண்ணாங்க, கீழே வரைக்கும் வந்துச்சு. இந்த இடத்துல அழகாக ஒரு பையிங் நடந்துச்சு. சரி, நாளைக்கு எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு முதல்ல ரிமூவ் பண்ணிவிடுவோம். டே கேண்டில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக நாளைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஹேங்கிங் மேன் சொல்கிறதா இல்லை ஸ்பின்னிங் டாப்னு சொல்கிறதான்னு தெரில. நாங்கள் தான் இருக்குது. ஒரு ஹேங்கிங் மேன் வச்சுக்கோங்க. ஹேங்கிங் மேனை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு டே கேண்டில் பொறுத்தளவுக்கு. 15 மினிட்ஸில் ஓவராலாக நாளைக்கு என்ன மாதிரி நகரத்துக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது வீக்லியில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் இது. வீக்லி கேண்டில் 2 சிங்கோட ஹையை 2 சிங்கோட ஹெட்லேயும் நான் ஒரு லைன் போட்டிருக்கேன், ஒரு 2 லைன் போட்டிருக்கேன். இதுதான் டார்கெட்டாக இருக்க வாய்ப்பு. அந்த டார்கெட் ரொம்ப தூரத்தில் இல்லை, கிட்ட தான் இருக்குது. கிட்டத்தட்ட 20,280 இந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த 15 மினிட்ஸில் நம்ம வழக்கமாக போடுற அந்த சேனல் மார்க்கெட்டை பொறுத்தவரை நாளைக்கு இதுக்குள்ளே தான் இருக்குது வாய்ப்பு அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. ஒருவேளை நாளைக்கு ஒரு கேப் அப் இருந்து இதை பிரேக் பண்ணால் மார்க்கெட் பெருசாக மூவ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. இப்போ 100 கிட்டத்தட்ட 120, 130 பாயிண்ட் மேலே கேப் அப் இருந்துச்சுன்னா மார்க்கெட் புல்லிஷ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா சைட்வேஸாக இருக்க தான் அதிக வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு என்ன மாதிரி நகரத்து வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று போட்டால் அதே இடம் தான் திருப்பியும் இந்த எல்லா சேனலில் மார்க்கெட் திரும்ப வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இன்றைக்கி போன ஹை. இந்த ஹையை பிரேக் பண்ணாலும் இந்த சேனலில் மார்க்கெட் திரும்புறது தான் வாய்ப்பு அதிகம். இந்த இடம் ரிஸ்க்கான இடம் தான். இந்த இடம் 3 பார்ட்டில் தான் மார்க்கெட் இருக்குது. இன்றைக்கி இதுக்கு கீழே டவுன். இது பிரேக் பண்ணால் மட்டும் தான் டவுன் சைடு. அதுக்கு இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒன்று மார்க்கெட் இந்த லொக்கேஷனுக்குள்ளே இருக்கும், இல்லைன்னா இதுக்குள்ளே இந்த ஜோனில் இருக்க வாய்ப்பு. ஒன்று இப்படி இருக்கும், ஒரு வேளை இறங்குனுச்சுன்னா இதுக்குள்ளே இருக்க வாய்ப்பு. இப்படி தான் மார்க்கெட்டை மேல் நோக்கி முடிய தான் வாய்ப்பானா. இது பிரேக் பண்ணால் மட்டும் தான் டவுன் சைடு. எல்லாம் எவ்வளோ கீழே வருதோ அந்தளவுக்கு கீழே வர நீங்கள் பை பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது தான் வாய்ப்பு அதிகம். மேல் நோக்கின்னு சொன்னோம்னா மார்க்கெட் அப்பா வரதுக்கு இதை தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இது வரைக்கும். இதுக்கு இடையில் மார்க்கெட்டு நாளைக்கு சைடுவேஸாக இருக்க வாய்ப்பு. ஒன்று கேப் அப் இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேல் நோக்கி போகும், இல்லைன்னா சைடுவேஸாக இருக்க தான் வாய்ப்பு அதிகம். சரி, நம்ம பேங்க் நிஃப்டி எப்படின்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டியை பார்த்தாலும் என்ன சொல்லியிருந்தோம்னா, பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட் இறங்கி இந்த எல்லோ கலரில் இந்த மார்க்கெட் திரும்ப வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அதுமாரி ஓப்பன் ஆகலை. இந்த பிளாக் மேலே ஓப்பன் ஆனால் மார்க்கெட் 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு மேலே பையிங் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அதுவும் பெருசாக நடக்கலை. பிரேக் பண்ணாங்க, ஆனால் பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கல. ஆல் டைம் ஹை தொடர்றது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம், அதுவும் நடக்கலை. நேற்று நம்ம சொல்லியிருந்து எதுவுமே நடக்கலை நேற்று பொறுத்தளவுக்கு.
மார்க்கெட் வந்து ஒரு டவுன் கொடுத்து அதுக்கப்புறம் இதுக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க. மார்க்கெட் நம்ம சொல்லியிருந்தது இதுக்குள்ளே இருந்தால் தான் இந்த இடத்துல சொல்லியிருந்தோம். இது பிரேக் பண்ணால் மேல் நோக்கி போகணும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த ரெண்டுமே நடக்கலை. டவுன் வந்து இதுக்கு தான் டவுன் சொல்லியிருந்தோம். நேற்று நம்ம சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நடக்கலை. நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு டே கேண்டில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு டோஜி போட்டிருந்தாங்க. இது ஆல் டைம் ஹை. ஆல் டைம் வந்து 46,370. இப்போ நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி நான் சொல்லுதுன்னா ஒரு கேப் அப் இருந்து இது அந்த டோஜிக்கு மேலே ஓப்பன் ஆனால் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு டே கேண்டில் பொறுத்தளவுக்கு ஓவராலாக. ஸோ நாளைக்கு 15 மினிட்ஸ் படி என்ன மேலே நகரத்தை வாய்ப்புன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ வழக்கமாக போகிற சேனலில் போடுவோம். இது ஒரு சேனல், டேயில் ஒரு சேனல் இருக்குது. இது மேலே போட்டது அந்த ரோஸ் கலர் வந்து நம்ம வீக்லியில் போட்டது. இதுதான் டார்கெட்டாக இருக்க வாய்ப்பு அதிகபட்சம். 47,000ங்கிறது அதிகபட்ச வாய்ப்பாக இருக்கும். மேலே அந்த இடத்து திரும்ப தான் வாய்ப்பு அதிகம். இப்போ டேயில் ஒரு டேயோட சேனல் கிட்டத்தட்ட எங்கே இருக்குன்னா அதுவும் 46,600 இருக்குது. இந்த லொக்கேஷன் மார்க்கெட் திரும்புறது தான் வாய்ப்பு அதிகம். நாளைய பொறுத்தளவுக்கு இந்த இடம், இந்த எல்லோ, இது பிரேக் பண்ணால் மட்டும்தான் டவுன் சைடு. அதுக்கெல்லாம் என்ன தான் மார்க்கெட் இறங்கினாலும் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது தான் வாய்ப்பு அதிகம். நாளைக்கு என்ன தான் டோஜி போட்டிருந்தாலும் டோஜி பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இதுக்கு பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி இன்றைக்கி போனால் ஹையை போயிட்டு திருப்பி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேல் நோக்கி இப்படி போகிறது வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு கீழே ஓப்பன் ஆனாங்கன்னா மார்க்கெட் இறங்கிட்டு இந்த ஜோன்லாம் திரும்பி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி வந்துட்டு மார்க்கெட் வந்து இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பிரேக் பண்ணால் திருப்பி இந்த இடத்துல மார்க்கெட் மறுபடியும் மேல் நோக்கி போக தான் வாய்ப்பு அதிகம். இது ஒருவேளை இந்த எல்லோ ஓட்டு பிரேக் ஆகி இப்படி வந்துச்சுன்னா திருப்பி இப்படி தான் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். மார்க்கெட் எப்படி இருந்தாலும் செல் ஆன் ரைஸ் இறங்கினா மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு அதிகமான செட்டப் தான் அதிகமாக தெரியுது. இதை விட்டு இறங்கினா மட்டும்தான் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 45,600 விட்டு பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் டவுன் சைடுன்னு சொல்லலாம். அதுக்கிடையில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்ன தான் டவுன் ஆனாலும் மார்க்கெட் மேல் நோக்கி முடிய தான் வாய்ப்பு அதிகம். நாளைக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து இதுக்கு மேலே நாளைக்கு ஒரு கேப் அப் இருந்தால் மார்க்கெட் மேல் நோக்கி முடியறது வாய்ப்பு அதிகம். இல்லைனா சைடுவேஸாக இருக்க தான் வாய்ப்பு அதிகமாக தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.